நீ என்ன நினைக்கிற? எங்க அம்மா பேரு சலீமா. இல்லாட்டி நாங்க போயிட்டு அப்படியே வருவோம். எங்க அப்பா பேரு பீர் மைதீன். நம்ம அண்ணனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வைக்க முடியல. ஹே மக்களே, வெல்கம் டு தங்கமே 786 யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த vlogல என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு டேஸ்ல எப்படி போச்சு அப்படின்றது தான். ஸோ இந்த கியூட் ரொம்ப அழகா இருக்குல்ல. ஸோ வந்து சுரேந்தர் அண்ணாவோட பையன் தான். நாங்கள் எல்லாருமே எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சுரேந்தர் அண்ணாக்கு பர்த்டே. ஸோ அதுக்காக வந்து ஃபர்ஸ்ட் அவங்க ட்ரீட் கொடுத்தாங்க. அதுக்கு நாங்கள் போயிருந்தோம். குமார் மெஸ் தான் போயிருந்தோம். ஸோ இது ஃபர்ஸ்ட் டைம் நான் குமார் மெஸ்ஸில் போய் சாப்பிட்றது. மதுரையிலேயே ரொம்ப ஃபேமஸான ஹோட்டல் தான். பட் நான் போய் ட்ரை பண்ணது கிடையாது. அங்கே போனோடனே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கோலா உருண்டை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோலா உருண்டை வாங்கினேன். அப்புறம் நான் ஒரு கறி தோசை வாங்கினேன். அண்ட் சிக்கன் 65 ப்ரான் இதெல்லாம் நிறைய வாங்கியிருந்தாங்க பிரியாணியில். நான் ஒரு கறி தோசையும் ப்ளஸ் சிக்கன் மட்டும் சாப்பிட்டேன். எனக்கு ப்ரான் பிடிக்கவே பிடிக்காது, ஒத்துக்காத அலர்ஜி. ஸோ அதை நான் சாப்பிடாம ஸ்கிப் பண்ணிவிட்டேன். ஸோ ஃபைனலாக வந்து ஒரு சோடா, ஒரு மொஜிட்டோ ஏதாவது வாங்கி எனக்கு குடிச்சிடணும். அது மாதிரி வந்து ஒரு மொஜிட்டோ வாங்கி சோடாவில் குடிச்சாச்சு. நானும் பாப்பாவும் விளாண்டுட்டே இருந்தோம். செம்ம க்யூட்டாக அவள் எப்பயுமே வந்து அத்தை அத்தை அத்தைன்னு எனக்கு கூப்பிட்டுட்டே இருப்பாள், இல்லை மாமி மாமின்னு கூப்பிட்டுட்டே இருப்பாள். செம்ம க்யூட்டாக இருப்பாள். இப்போ ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஸ்கூல்லேருந்து அப்படியே வந்திருக்காங்க. ஏன்னா அவங்களோட டேஸில் அண்ணா வந்து ட்ரீட் வச்சு முடிச்சிட்டாங்க. முடிச்சதுமே கீழே இறங்குனதுமே வந்து பீடா கடை ஆப்போசிட்டில் ஒரு முஸ்லீம் ஒரு அக்கா போட்டிருந்தாங்க. ஸோ அவங்கள டார்ச்சர் பண்ணி அது போடாதீங்க இது போடாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பீடாவை வாங்கியாச்சு. பின்னாடி எடுத்துட்ட கடைசியில சும்மா உங்களை விட்டுட்டு போகுது. சும்மா போதுனே அண்ணனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வைக்க முடியல. நம்மகிட்ட நோண்டி நோண்டி கேட்டுறது. அண்ணா சர்ப்ரைஸ் வேணுமா வேணாமா? கண்டுபிடிச்சிட்டேன். எங்க அம்மா பேரு சலீமா. இல்லாட்டி நாங்க போயிட்டு அப்படியே வருவோம். எங்க அப்பா பேரு பீர் மைதீன். நம்ம அடுத்து நீ தான் கேட்கணும். போட்டிருக்காங்க. மீட்டிங் முடிஞ்சு போக வர எல்லாத்தையும் போட்டாங்க. மேடம் எல்லாரும் சேர்த்து மொத்தமா மீட்டிங். நீ ஃப்ரெண்ட் இங்க இல்ல இந்த பெனானா நான் பெனா என்ன பெனாசிர் ஃபுல் நேம். ஆமா சூப்பர். நீ ஓட்டிவாப்பா. இப்பதான் நட்டதான் கற்கால மணி இந்த மாதிரி 2 கல்ல உரசி தீய பிடிக்க. அதுவே ஈரமா இருக்கு. ரெடி ஆயிடுச்சு. போர்டி ஆயிடுச்சா? அவங்க ரெண்டு பேரும் கால்ல சுட்டு. ஐயோ ஒண்ணும் பண்ணல. ஆன் பண்ணிக்கங்க. ஆன் பண்ணிக்கங்க. குச்சி பொறுங்கவே இல்ல. கடைசி வரைக்கும் அது ரெண்டு மரக்கிலே கிடந்துச்சு. வாங்கடா. அடிங்க. அடிச்சுதே. அந்த பாப்பா மண்டையில பல்ல கிரீடா வச்சிருக்கு. பூரா வேஸ்டா போச்சு. யார் இந்த வீடியோக்காக சொன்னது? ஹாப்பி பர்த்டே டு யூ. இந்தா தம்பி. ஆக்கட்டு ஷாம் ஆக்கட்டு. வடையா? இவனுக்கு கொஞ்சம் காசு கேக்க நல்லா இருக்கு. ஐயோ வாங்கலையே. சும்மா ஜட்டா வாங்கிடலாம். ஆமா. நீ காபி சூப்பரா இருக்கு. இந்த செலக்ஷன் யார் செலக்ஷன் தெரியுமா? ஹாப்பி பர்த்டே அண்ணா. சுமதி தான் இருக்கா? நான் பிஸ்தா ஆவோன்னு பார்த்தேன். பச்சை போப்பா எடுக்கிறேன். நீ போ. ஆணு குட்டி விடியா. ஆயிரம் திறக்கறாங்க. ஊட்டாங்க ஆளுனுக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இந்த
நான் போற பக்கையா போங்க. அண்ணா என்னடா அப்பா அது அது மாட்டேன் ஐயோ பாத்தா உள்ள திறந்து பாருப்பா. என்னமோ வாங்கி வச்சிருக்காங்க. எங்க அப்பா கூட நேத்து போய் வாங்க. ஏய் நான் வாங்கி கொடுத்தேன் பாரு. வாட்ச் வாங்கி கொடுத்தேன். உள்ள டிஷ்யூ இருக்கு பாரு. கையை தொடச்சுக்கோ. நல்லா இருக்குல கேக்கு. கையை தொடச்சிட்டு ஓபன் பண்ணு. பையில காலி பண்ணிட்டீங்க. ஐயோ. அது தெரிஞ்சா முன்னால எனக்கு தான் ஹாப்பி பர்த்டே. சூப்பர். ஐயோ சூப்பர் gift. தீபாவளி gift. ஃபாஸ்ட் ட்ராக்கா ஜெய் திரும்ப வாங்கி கொடுத்துருக்கு. வேகமா ஓடணும் நீ. ஃபாஸ்டா இது வேகமா தான் ஓடிட்டு. வேற யார் கூட ஓடது. நீ என்ன நினைக்கிற? சோப்பு டப்பா. சோப்பு தப்பாவா? நீதானா? பாப்பா வாங்கி இருக்கு. கடையில போய் வாங்கிருக்கு. இன்னொன்னு வச்சிருக்கா? அதெல்லாம் ஓவரா. நீ விடு. நீதான் நண்பன் நன்மை நடக்கும். நண்பன் ஞாபகம் வரணும். நன்மை நடக்கும். நன்மை நடக்குமா? நடக்கட்டும். ஒரு அவுட்டரான பிளேஸில் போய் கேக் கட் பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுதான் என்னோட டேவோட அவுட்ஃபிட். எனக்கு ரொம்ப பிடிச்ச அவுட்ஃபிட் பிளாக் அண்ட் பிளாக். ஸோ மோஸ்ட்டாக ஏதாவது வியர் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து அவங்க நைட்டு வந்து சென்னை மூவ் பண்ணுறனால ஸோ த்ரெட்டிங் பண்ணோன்னாங்க. சுமதி அக்காவும் கீர்த்தி அக்காவுக்கும் அவங்களுக்கு 2 பேருக்குமே த்ரெட்டிங் பண்ணிவிட்டு நானும் அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் போட்டுட்டு திருப்பி வெளியே கிளம்பியாச்சு. எங்கன்னா ஃபலூடா ஆர் ஐஸ்கிரீம் ஏதாவது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். காலவாசல் ஐபேக்கும் இருக்குல்ல. ஸோ அதுக்கு நியர்பையில் தான் இந்த ஷாப் இருக்குது. இந்த ஷாப் பேர் டேசி ஃபலூடான்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரியலை. நான் நேம் மட்டும் நெக்ஸ்ட்டு பார்த்து சொல்கிறேன். ஸோ இங்கே மிட் நைட்டில் எந்த டைம் போனாலும் உங்களுக்கு ஃபலூடா ஐஸ்கிரீம்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆர் வந்து நேர்லேயும் நீங்கள் போய் வந்து விசிட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஸோ ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் நல்லபடியாக அங்கேருந்து கிளம்பியாச்சு. நான் ப்ரௌனி ஆர்டர் பண்ணியிருந்தேன். அவங்க ஃபலூடா ஐஸ்கிரீம்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ திருப்பி அகெயின் போகும்போது கௌரியில் சாப்பிட்டு கிளம்பிட்டேன். பை பாய்.